அவர் அதிமுக ஆட்சியை வெளியே இருந்து ஆதரிக்கலாம், இல்ல அதிமுகவும் இவங்களும் திமுகவும் ஒரு கோடியில் பூத்த இரு மலர்கள்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சியில பங்கு எடுக்கலாம். உதயநிதிக்கு துணை முதல்வர் அதையே தொடர வைக்கலாம். எல்லா முடிவுகளையும் ஸ்டாலின் கிட்ட விட்டாங்க. ஓகேவா? அடுத்த தீர்மானம் தான் ரொம்ப சிரிப்பு. முதுவில் குத்தியத காங்கிரஸை கண்டிச்சு ஒரு தீர்மானம். இவங்க காங்கிரஸ் முதுகுல குத்திட்டு இந்த பக்கம் பாஜக கிட்ட இந்த 5 வருஷம் டீல் போட்டுட்டு இருந்தாங்களா, அது துரோகம் இல்லையா? ஆக இவங்களுக்கு காங்கிரஸ் கொள்கை வழி நின்று, கோட்பாடு வழி நின்று, இவர்களுடைய பாஜகவினுடைய ரகசிய கள்ள உறவை புரிந்து கொண்டுதான் இவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்க. இவங்க அமித்ஷா சொல்படி பழனிசாமி ஆடுறாருன்னா, நரேந்திர மோடி சொல்படிதான் இவர் ஆடுறாரு. யாரு? ஸ்டாலின். உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. திடீர்னு ஆன்மீக செம்மல் இருக்காருல்ல, யாரு? ஆன்மீக செம்மலா? யார்? ஊர்ல இருக்கிற பணம் பூரா என் வீட்டுக்கு வரணும்னு வர, ஆனா வெளியே ஆன்மீக செம்மல்னா நாடகம் போடுவார் ஒருத்தர், ரஜினிகாந்த். அவர் ஏதோ இவர ஸ்டாலின் துக்கம் விசாரிக்க போல, சமாதானம் பண்ண போல. ஸ்டாலின் இதை விட பெரிய தோல்வியெல்லாம் பார்த்திருக்காரு, இதை விட பெரிய சரிவெல்லாம் பார்த்திருக்காரு. இவர் போய் அவர் அனுப்பி வைக்கப்பட்டார். மோடியால் ரஜினிகாந்த் அவர்களுடைய தூதுவராக அனுப்பி வைக்கப்பட்டார். அப்ப அவர் போய் தான் இங்க பேசி இருக்காரு. ஏற்கனவே ரஜினிகாந்துக்கு விஜய் மேல எவ்வளவு வன்மம் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும்.